மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வேணாம், தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் சிறந்தது அப்படிங்கிற ஸ்டாண்டை காலமாக தமிழ்நாடு எடுத்துகிட்டு வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய ஸ்டாண்டும் அதுவாக தான் இருக்குது. திமுக ஆட்சி அமைச்சதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த இருமொழி கொள்கைக்கான ஆதரவு, இன்னொன்று ஹிந்தி திணிப்பு போராட்டம். எதன் மூலமாக திமுக ஆட்சிக்கு வந்தாங்களோ, எதன் மூலமாக மக்கள் மனசில் நிரந்தர இடத்தை பிடிச்சாங்களோ, அதை இப்போ வர திமுக மட்டும் இல்லை, திமுகவுக்கு அப்புறமா வந்த திராவிட கட்சிகளும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவ்வளவு ஏன், சமீபத்தில் கட்சியை தொடங்கின தமிழக வெற்றி கழகம் கூட இதே ஸ்டாண்டில் தான் இருக்குது. விஜய் அவர்களும் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இது பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா பாஜக தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்புங்கிறது விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டுட்டு வந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் வச்ச ஒரு விமர்சனம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய பிள்ளைகள் எந்த பள்ளியில் படித்தாங்க, விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று நடத்துகிறாரு, இந்த ரெண்டு விஷயத்துலையுமே மும்மொழி கொள்கைங்கிறது ஈடுபட்டிருக்கு. விஜய் அவர்களோட பசங்க இருமொழி கல்வி அப்படிங்கிற மெத்தடில் படிக்கலை. அவர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளியிலையும் அந்த மெத்தடுங்கிறது இல்லை. ஆனால் இவர் மட்டும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. முதல் கட்டமாக விஜய் அவருடைய பசங்க படிப்பு சம்பந்தமாக எழப்பட்ட விமர்சனத்துக்கு தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் கொடுத்த விளக்கம் என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொன்னோம், ஆனால் நீங்கள் யார் யார் வீட்டு பசங்க எங்கெங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற கணக்கெடுப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அக்கா தமிழிசை அவர்களே, நீங்கள் எங்கே படிச்சிங்க? இருமொழி கொள்கையில் படித்த நீங்கள் இன்னைக்கு மருத்துவராகவில்லையா? 2 மாநிலங்களில் ஆளுநராகவில்லையா? உங்கள் பேரில் இருக்கக்கூடிய தமிழ் நம்ம ஊர்லேயும் இருக்கட்டும், தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு அப்படின்னு ஒரு சரியான பதிலடி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய விஜய் வித்யாஸ்ரம் அப்படிங்கிற சிபிஎஸ்இ பள்ளி மீது தொடர்ச்சியாக பல விமர்சனங்கள்ங்கிறது முன்வைக்கப்பட்டுட்டே வந்துச்சு. இதற்கு தக்க ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் பல ஃபோட்டோஸை இன்டர்நெட்டில் வெளியிட்டு வந்தாங்க. அது என்னன்னா, விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறாரு அப்படின்னு மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் மீது பெரிய குற்றம் சாட்டுற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஆனால் அவர் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இலவசமாக பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறார் விஜய் அப்படின்னு சொல்லும்போது, இருமொழி கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் விஜய் அவர்கள் இலவச பள்ளிக்கூடம் நடத்துகிறாருங்கிறத ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? சிபிஎஸ்இ பள்ளியை வச்சு அவர் மீது வெறுப்பு சாயம் பூசுகிற நீங்கள் இலவச பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லும்போது அது செல்லாமல் போயிடுன்ற பயம் தானே? நீங்கள் வெளியிட்ட ஆதாரத்திலேயே அந்த பள்ளி விஜய் அவர்களால் நேரடியாக நடத்தப்படலை அப்படிங்கிறது உறுதியாகியிருக்கு. அது அவருடைய தந்தையால் நடத்தப்பட்டாலும் கூட, அல்லது விஜய் அவர்களே அந்த பள்ளியை நடத்தினாலும் கூட, கண்டிப்பாக ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அவர் நடத்துகிற பள்ளியை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியும் உலகத்தரம் வாய்ந்த தரத்தில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நாங்களே அவரை கேள்வி கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. இந்த விவாதங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கிறதாகவும், கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அவர் நடத்துகிற பள்ளிக்கூடம் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு பள்ளிகளையும் தரம் வாய்ந்த ஒன்றாக மாற்றுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மக்கள்கிட்ட இப்போ ரொம்பவே அதிகமாக காணப்படுது. அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.